தனக்குன்னு ஒரு சொந்த வீடு அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய கனவு, ஆசைகள். அதில் வந்துட்டு நம்ம இறுதியாக பார்க்கலாம், என்ன செஞ்சால் வந்து இம்மிடியேட்டாக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இடம் வாங்குவோம், அல்லது ஒரு இடம் ஆல்ரெடி வாங்கியிருக்கோம் சார், 10 வருஷமாக வீடு கட்டலான்னு முயற்சி பண்ணுறோம், முடியல அப்படின்னும் போது என்ன பண்ணும்போது இம்மிடியேட்டாக நம்ம அடுத்த 20 நாள்லேருந்து ஒரு மாதத்துக்கு வந்து வீட்டு வேலையை நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்ற விஷயங்களை பார்ப்போம். ஒரு சில ஜாதகங்கள், அதாவது ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா அம்மா, ஒரு 3 குழந்தைகள் இல்லையா, அப்பா அம்மா 2 குழந்தைங்க, வீட்டில் இன்னும் பெரியவங்க யாராவது இருக்காங்கன்னா ஒரு குடும்ப ஜாதகம் வந்து ஒரே மாதிரி தான் வரும். 4 ஜாதகம் 5 ஜாதகம்னா 5 ஜாதகத்துலேயுமே அவங்க வந்துட்டு ஒரு இடம் வாங்க முடியல, இல்லை இடம் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது, அதில் வந்து வீடு கட்ட முடியல, இடத்துக்கு பணத்தை கொடுத்துட்டோம் ரொம்ப நாளாக ரெஜிஸ்டர் ஆகாமல் நிற்குது. இந்த மாதிரி பூமி சார்ந்த விஷயங்கள், மண் மனை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு செவ்வாய் அப்படின்ற பகவான் தான் நம்ம பார்க்கணும். அப்போ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 5 பேர் ஜாதத்தை எடுத்து வச்சு பாருங்கள். ஒரு ஜாதத்தில் செவ்வாய் நீசமாகி இருக்கும், ஒரு ஜாதத்தில் செவ்வாய் வந்து ராகுவோட இருக்கும், ஒரு ஜாதத்தில் செவ்வாய் கேதோட இருக்கும், ஒரு ஜாதத்தில் செவ்வாய் சனி பகவான் பார்ப்பார், அல்லது ராகு கேது சனி பகவானோட நட்சத்திரங்களில் செவ்வாய் மாறி உக்காந்துருக்கும், அல்லது 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல ராகு கேது இருக்கிறது.